ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவன் நல்லவர். சர்வவல்ல தேவனை நாம் துதித்து பாடுவோம். அவர் சத்தியமான தேவனாய் இருக்கிறார். சகலமும் அவராலே உண்டானதாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. 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 தேவனை நாம் துதித்து பாடுவோம். சர்வவல்ல தேவன் எங்கள் இயேசுவே, சத்தியத்தின் தேவனாய் இருப்பவரே, சகலமும் உம்மாலே உண்டானதே, நீர் வாழ்கவே வாழ்கவே. சர்வவல்ல தேவன் எங்கள் இயேசுவே, சத்தியத்தின் தேவனாய் இருப்பவரே, சகலமும் உம்மாலே உண்டானதே, நீர் வாழ்கவே வாழ்கவே.
எடுத்த தேவனாய் இருக்கிறீர் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் கர்த்தாவே. நன்றி ராஜா. ஹalleluya. சேற்றிலிருந்து தூக்கினார், கர்த்தரை மேல் நிறுத்தினார். சேற்றிலிருந்து தூக்கினார், கர்த்தரை மேல் நிறுத்தினார். சேற்றிலிருந்து தூக்கினார், கர்த்தரை மேல் நிறுத்தினார். சேற்றிலிருந்து தூக்கினார், கர்த்தரை மேல் நிறுத்தினார்.
ராஜா. உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஆவியானவரே சுவாமி. அப்பா உம்முடைய அன்பு கர்த்தாவே பெரியது ராஜா. அப்பா உம்முடைய மகத்துவம் பெரியது ஆண்டவரே சுவாமி. நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் கர்த்தாவே. நீர் கர்த்தாவே அதிசயமான காரியங்களை செய்கிற தேவனாய் இருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா சேற்றி நீருக்கு தூக்கி அதிசயமாய் எங்களை மாற்றி எங்களை கழுவி சுத்திகரித்து ராஜா. அப்பா இப்படியாய் கர்த்தாவே உம்முடைய பிள்ளைகளாய் கர்த்தாவே நீர் மாற்றி வைத்திருக்கிறீரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் கர்த்தாவே. நன்றி ராஜா. ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. நன்றி ராஜா. அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் இயேசு நமக்குள் வசிக்கிறார். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் இயேசு நமக்குள் வசிக்கிறார். நன்றி
அப்பா, இதோ கர்த்தாவே, நாங்கள் விசுவாசத்தோடு இருக்கும் பொழுது நீர் எங்களை விசுவாசத்தில் கர்த்தாவே எங்களை தேற்றி இன்னும் பலப்படுத்தி எங்களை நடத்துகிறவராய் இருக்கிறீர் ராஜா. நன்றி ராஜா. ஹalleluya. தேவா பிரசன்னமே இறங்கியே வந்திடுவே. தேவா பிரசன்னமே இறங்கியே வந்திடுவே. தேவனின் மகிமை நம்மையெல்லாம் பரிசுத்த
கர்த்தாவே எங்களை பாதுகாக்கிறதற்காக உமக்கு நன்றி தகப்பனே சுவாமி. அப்பா இதோ உம்முடைய அக்கினியினால் கர்த்தாவே உம்முடைய அபிஷேகத்தினால் எங்களை நிரப்பினதற்காக உமக்கு நன்றி தகப்பனே சுவாமி. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே, உம்மை போற்றுகிறோம் ஆண்டவரே. அப்பா இந்த இடத்தை முழுவதுமாய் நீர் சூழ்ந்து கொண்ட கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா தொடர்ந்து நீர் எங்களை வழி நடத்தும் அப்பா. பேசத்தவும் தாசனை மறைத்து நீர் பேசும்படியா அப்பா உம்முடைய வசனங்களை உம்முடைய வார்த்தையை உம்முடைய மன்னாவை எங்கள் இருதயத்தில் நீர் பதித்து வைக்கும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்களோடு கூட இடைப்படும் ஆண்டவரே. வரும் பகுதி முற்றிலுமாய் உம்முடைய கரத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. தேவ ஆவியானவர் தாமே நீர் தொடர்ந்து எங்களை வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். நம்முடைய பிதாவாம் கடவுளும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. ஆமென். சபையாரவங்க அல்லேலூயா. ஆண்டவர் நல்லவராக இருக்கிறார். இந்த நாளிலே பெரிய காரியம் செய்ய ஆண்டவர் ஓய்வு நாள் அன்றைக்கு இன்றைக்கு திருத்துவ ஞாயிறு. அந்த ஞாயிறு நாம் அனுசரித்து குடும்பமாக வந்திருக்கிறோம். கர்த்தர் தானே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த ஆராதனைக்கு உங்களுக்கு வருகை வருகிறேன் நான் வரவேற்கிறேன். இப்போது ஒரு சாட்சி நாம் கேட்போம். நான் ஒரு சாட்சி சொல்லலான்னு இருக்கிறேன். ஆண்டவர் செஞ்ச பேர் மகன் பெரியவர் என்று ஜம்மத்தன். அவரோட காடி இடையில போகும்போது இடத்துல நின்றுச்சான். அப்போ அவருக்கு அந்த வாட்டர் அந்த தண்ணி உள்ளது லீக் ஆகிடுச்சு, ஓட்டையாகிடுச்சு பாருங்க. இப்போ டோலிங் பண்ணி கொண்டு போயிட்டு ஒரு ஒர்க் ஷாப்பில் போட்டிருக்காரு. போட்டோன்னே அங்கே சொன்னாங்களா, நீங்கள் இது எல்லாம் மாற்றி இன்ஜின் எல்லாம், ஏன்னா அவரோட காடி ரேஞ்சர் ரேஞ்சர் வாங்கிட்டு தான் ஒரு வருஷம் ஆகுது. ஏன்னா நாள் கூட ஆகலை. அப்போ காடி திடீர்னு அந்த மாதிரி ஆனோடனே ஒர்க் ஷாப்பில் போட்டோன்னே அந்த ஒர்க் ஷாப்பில் சொன்னாங்களா, இதெல்லாம் மாற்றி அவங்க இன்ஜின் எல்லாம் ஓட்டப்பமெல்லாம் மாற்றணும், எல்லாம் நியூ மாற்றுறதுன்னா 7000 வெள்ளி வேணும், நீங்கள் முதல்ல 1000 வெள்ளி கட்டுங்க, அப்புறம் நாங்கள் செய்கிறோம் அப்படின்னு. அப்புறம் இவருக்கு பேர பிள்ளைங்களை கொண்டு போய் விட்டுட்டு அவர் மகனுங்களை கொண்டு வீட்டில் விட்டுட்டு வரும்போது சொன்னார், இது மாதிரி ஜோனதனோட கணிப்படி ஆயிடுச்சான், 7000 வெள்ளி கட்டுறாங்களான்னு. நான் அப்போ ரொம்ப மனசு ரொம்ப கஷ்டமாகிடுச்சு. ஏன்னா 7000 வெள்ளியை வீட்டிலேயே பார்க்க போனால் அந்த டைமில் யாருக்கிட்டையும் இல்லை எங்கள் வீட்டில். அப்புறம் நான் ப்ரே பண்ணேன், ஆண்டவர் நிச்சயம் ஒரு அற்புதம் செய்வார்ன்ட்டு. அப்புறம் மகனாலே மகன் என்னை ஏற்ற வந்தார். இவர் செக்கப் போயிட்டார், ஏற்ற வந்தார். அப்போ கேட்டேன், என்ன காட்டணுமா ஆயிடுச்சாம்மா, 7000 வெள்ளி கேட்குறாங்களாமேன்னு. ஆமாம்மா கேட்குறாங்க, ஆனால் என்கிட்ட பெரிய காசு இல்லை அப்படின்னாரு. என்கிட்ட இல்லை பாருங்க. அப்போ நான் சொன்னேன், ஆண்டவர் கருத்தில் ஒப்புக்கூடியா அப்படின்னேன். ஜெபி, ஆண்டவர் நிச்சயம் ஒரு நல்ல வழியை காட்டுவாருன்ட்டு. அப்புறம் நான் வீட்லேயும் அவங்க மனைவியும் அவரும் பேசிகிட்டு இருக்கும்போது எங்கள் மருமக சொன்னாங்களா, நம்ம ஜெபிப்போம், ஆண்டவர் நிச்சயம் ஒரு நல்ல வழி காட்டுவார் அப்படின்ட்டு. எங்கள் மருமக இன்றிலேருந்து திருமணம் ஆகிறப்ப தான் பேப்டைஸ் பண்ணி கிறிஸ்தவங்கள ஆனவங்க. ஆனால் அவங்க நல்லா ஜெபிக்கிறவங்க, இப்போ ஆண்டவருக்குள்ளே நல்லா ஜெபிக்கிறவங்க அவங்க. அப்புறம் அவர் என்ன செஞ்சாருன்னா, சரி நம்மகிட்ட காசு இல்லையே, இன்னொரு வீட்டுக்கு டூவிங் பண்ணி எடுத்துகிட்டு போயிடலான்ட்டு போய் பேசியிருக்காரு. பேசினோன்னா அவங்க சொன்னாங்க, இல்லை இல்லை நீ போட்டுட்டு போ, ஒரு 3 வாரம் அங்கே இருக்கட்டும், நாங்கள் பார்த்து செய்கிறோன்ட்டு. அவர் சொன்னாரா, இல்லை நான் இப்போ ஜொகூருக்கு போக போகிறேன், நான் 10 நாள் ஆகும் வர்றதுக்கு. அங்கே போனாக்கா எனக்கு வேலை செய்ய முடியாது, எனக்கு இந்த யோசனையாகவே இருக்கும், காசு இது பிரச்சனையாகவே இருக்குன்னு சொல்லிட்டு டோவிங் பண்ணி எடுத்துகிட்டு போகிறேன்னா அவங்க கொஞ்சம் இது பண்ணியிருக்காங்க. ஆனால் அவர் வேணான்னு சொல்லிட்டு அப்புறம் டோவிங் பண்ணி எடுத்து இன்னொரு ஒர்க் ஷாப்பில். ஏன்னா இப்போ அந்த போன வாரத்தில் நடந்தது. அதுக்கும் ஒரு 2-3 வாரத்துக்கு முன்னே அவங்க மனைவியோட காடி அப்படி தான் நின்று போய் அதை செஞ்சு அது 3000 வெள்ளி கட்டி எடுத்துகிட்டு வந்தார். திடீர்னு அப்புறம் இவரோட காடி. அப்புறம் நானும் ஜெபிச்சுக்கிட்டு ஆண்டவர்கிட்ட கேட்டுக்கிட்டு இருந்தேன், ஆண்டவரே ஏதாவது ஒரு நல்ல வழி காட்டுங்க, இவ்வளோ காசு நம்மக்கிட்ட இல்லையே, ஏன்னா நம்மக்கிட்ட உள்ளது கர்த்தர் அறிவார், அவருக்கு தெரியும். அப்போ நான் சொன்னேன், இவ்வளோ காசு நம்மக்கிட்ட இல்லையே, பிள்ளைங்களாம் கஷ்டப்படும்போது ஒரு தாய்க்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்போ நான் ஜெபிச்சுக்கிட்டு இருந்தேன், எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்துச்சு. என்னோட இவ்வளோ காசு பையன் எங்கே போவான், நம்மக்கிட்டே கொடுக்குறதுக்கு ஒன்றும் இல்லையே அப்படின்ட்டு. அப்புறம் இன்னொரு ஒர்க் ஷாப்பில் அவங்க மனைவி செஞ்ச இதில் கேட்கும்போது அவங்க எல்லாம் செக் பண்ணிவிட்டு அவங்க சொன்னாங்கன்னா, வாட்டர் பம்ப் தான் அது ஒண்டி தான் பழுது, மற்றது வேறு ஒரு பழுது இல்லை, காட்டு நல்லா இருக்குது, இது செஞ்சாலே போதும், நீங்கள் 2000 வெள்ளி கொடுங்க, நான் அதோட ஒரிஜினல் மாற்றி கொடுக்குறேன்னு. கர்த்தர் கிருபையானால போன வாரம் 2000 வெள்ளி கொடுத்து செஞ்சு கொடுத்துருவாங்க. 7000 வெள்ளிக்கும் 2000 வெள்ளிக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குன்னு கர்த்தர்
செஞ்ச அற்புதம் தான் இது. ஏன்னா அந்த பாட்டெல்லாம் கேட்கும்போது எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு. ஆண்டவர் செய்கிற அற்புதம் நம்ம நிச்சயம் மறக்கக்கூடாது. நம்ம என்ன நான் சொல்லுவேன், எனக்கு எங்களோட வாழ்க்கையில் ஆண்டவர் நிறையா செஞ்சுருக்காரு. எனக்கு நான் எது சொல்கிறேன்னு நினச்சிக்கிறேங்க, நான் சொன்னனாக்க அது வந்து எனக்கு ஒரு பாதிப்பாக ஏற்படும். அதனால் நான் ரொம்ப காரியங்கள் நான் சொல்கிறது இல்லை. ஏன்னா அற்புதம் இன்னைக்கு நாங்கள் எல்லாம் ஜீவனோடு என் பிள்ளைங்களோடு இருக்கிறோன்னா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ அவருக்கு அந்த கடையில் தான் இப்போ ஜோகுக்கு போயிருக்கிறாரு. ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்கிறேன் இந்த வேலையில். இயேசு உயிருள்ள ஆண்டவர் நாம் வணங்கி கொண்டிருக்கிறோம். கிறிஸ்து பிரியமானவர்களே, இன்றைக்கு காலையில் தான் திடீர்னு பிரதர் ஜெய சீலன் கால் பண்ணி, பாஸ்டர் என் கூட ஒரு விடிக்காரர் இருக்கிறாரு, கர்த்தருக்கு சித்தமானால் அவரை வந்து சபையில் பேச வாய்ப்பு கொடுக்கணும், வர்றவங்களை எப்படி நம்ம தடை பண்ணியோ விருந்தாளி வரவங்களே நிச்சயம் நம்ம வாய்ப்பு கொடுப்போம். அவர் குறித்து எனக்கு நிறைய தெரியாது. அப்புறம் அவர் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி விடுவார் தன்னை குறித்து, அவர் குடும்பத்தை குறித்து, ஊழியத்தை குறித்து. இன்றைக்கு தேவனோட வார்த்தை இந்த ஊழியக்காரர் நம்ம மத்தியிலே பக்கத்து கொள்வார். அவர் வேறு யாரும் இல்லை, பாஸ்டர் ப்ரொஃபஸர் ஜேசன் எபினேசர் இந்தியாவிலேருந்து வந்திருக்கிறார். அவர் ஒரு ப்ரொஃபஸர். நிச்சயமாக நான் விசுவாசிக்கிறேன், அவர் பைபிள் ஸ்கூல் ப்ரொஃபஸர். இன்றைக்கு அருமையாக வேதத்தை குறித்து நம் மத்தியில் அவர் போதிப்பார். கரங்களை தட்டி அவர் ஹல்லேலூயா. எப்படி சொல்லணும்? ஹல்லேலூயா. அப்படியே சொல்லணும். பெருவெள்ளத்தின் இரைச்சலை போலவும் இடிமுழக்கத்தின் சத்தத்தை போலவும் வெகு ஜெகனத்திரளின் பிரவாகத்தை போலவும் ஒரு சத்தத்தை கேட்டேன். என்ன சத்தம் அது? கையை தட்டுங்க அந்த அம்மா. அல்லேலூயா சொன்னா எப்படி சொல்லணும்? சத்தத்தோட. தண்டர்ஸ்டார்ம் மாதிரி சொல்லணும், சுனாமி மாதிரி சொல்லணும். அதான் பெருவெள்ளம், அப்படிதானே? சுனாமி தான் பெருவெள்ளம், தண்டர்ஸ்டார்ம் தான் இடிமுழக்கத்தின் சத்தம். மல்டிடியூட்ஸ் ஆஃப் கிரவுட்ஸ் ஒரு நாய்ஸ் ஏற்படுத்தினா எப்படி இருக்குமோ அப்படி சொல்லணும். அப்படி ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா. Great. I'm really comfortable. 1517ஆம் வருஷம் ஜெர்மானிய தேசத்திலே இருக்கின்ற விட்டன்பர்க் என்கிற இடத்திலே இருந்த ஆல் செயின்ட்ஸ் என்று சொல்லக்கூடிய திருச்சபையிலே ஜெர்மானிய தேசத்தை மாத்திரமல்ல அகில உலக கிறிஸ்தவத்தையே தலைகீழாக மாற்றி இன்றைக்கு சீர்திருத்த திருச்சபை என்று சொல்லக்கூடிய லூதரன், மெத்தடிஸ்ட், இன்னும் தென்னிந்திய திருச்சபைகள், பிரெஸ்பிட்டேரியன் என்று சொல்லக்கூடிய புராட்டஸ்டன்ட் திருச்சபைகளுடைய தந்தையாகிய விளங்கிய மார்ட்டின் லூதர் அவர்கள் 95 தீசிஸை எழுதி அந்த ஆல் செயின்ட்ஸ் திருச்சபையினுடைய கதவிலே அடித்தார். அது மாத்திரமல்ல, அன்றைக்கு போப்பாக இருந்த லியோ 10 என்று சொல்லக்கூடிய அந்த போப்பிற்கும் மெயின்ஸ் என்ற பகுதியிலே இருந்த ஆர்ச் பிஷப் ஆல்பர்ட் அவர்களுக்கும் ஒரு கடிதத்தோடு கூட இந்த 95 ட்ரீட்டிஸையும் அவர் அனுப்பி வைத்தார். அது வந்து அன்னைக்கு 3ஆம் நூற்றாண்டிலே 312 கான்ஸ்டான்டைனுடைய எடிக்ட் ஆஃப் மிலான்ல இருந்து ஆரம்பிக்கப்பட்ட அல்லது திரிவுபட்ட ரோமன் கத்தோலிக்க திருச்சபையினுடைய தவறான போதனைகளுக்கு எதிராக எழுதப்பட்ட தீசிஸாக இருந்தது. அதுதான் திருச்சபையினுடைய வரலாற்றை தலைகீழாக மாற்றியது. எனக்கு நேரம் இல்லை, இல்லைன்னா அந்த பின்னணியத்தை குறித்து மிக அழகாக உங்களுக்கு சொல்ல என்னால முடியும். சோ இந்த வரலாறு தான் திருச்சபையை மாற்றி அமைத்து ரட்சிப்பை பணத்தினால் வாங்க இயலாது, மரித்து போனவர்கள் பரலோகத்திற்கு அவர்களுடைய பாவங்கள் மரித்த பிறகு மன்னிக்கப்பட்டு பணத்தினால் ஒரு புதிய ஜீவனை, நித்திய ஜீவனை அவர்கள் வாங்க முடியாது என்பதை அவர் ஆணித்தரமாக போதித்து
faith alone. விசுவாசத்தினாலே மாத்திரம்தான் நீங்கள் ரட்சிக்கப்பட முடியும் என்பதை மிக அழகாக அவர் இந்த உலகத்திற்கு எடுத்து ஏம்பினார். இந்த கிறிஸ்தவ உலகம் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கண்டு கொண்டது. இன்றைக்கு நாம் திருத்துவ ஞாயிறை அனுசரித்துக் கொண்டிருக்கிறோம். என்னுடைய பெயர் எல்லாரும் அழைக்கிறது ரெவரண்ட் டாக்டர், ஐயா சொன்னது மாதிரி ப்ரொஃபசர் ஜஸ்டின் எபனேசர், ஜஸ்டின் எபனேசர். இன்ஃபேக்ட் எல்லாம் ஜஸ்டின் கூப்பிடுவாங்க. நான் இந்தியாவிலே சென்னையிலே ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறேன். தென்னிந்திய திருச்சபை என்றால் சிஎஸ்ஐ என்று சொல்வார்கள். இட்ஸ் ecumenical culmination of Presbyterian, Congregationalist, some of the Lutheran churches, some of the Methodist churches, some of the Presbyterian churches. இந்த சபைகள் எல்லாம் ஒன்றாக இணைந்து ஒரே சபையாக ஐக்கியமாக 1947 வருஷம் செப்டம்பர் 27 முதல் இன்றைக்கு இயங்கி வருகிறது. மிகப்பெரிய திருச்சபை, இந்தியாவுடைய பெரிய திருச்சபையிலே போதகராக ஐயாவை போல நானும் குரு அபிஷேகம் பெற்று அவர் ஆடின்றவர் பணியாற்றி வந்தேன். இப்பொழுது நான் சுயமாக வாலண்டரியாக அவர்களோடு இருக்கின்றேன். சுயமாக ஒரு 28 கிராம திருச்சபை, எனக்கு ஒரு அழைப்பு, கிராமத்திலே போய் சுவிசேஷ ஊழியம் செய்து சபைகளை தோற்றுவிக்க வேண்டும் என்று சொல்லி ரிமோட் வில்லேஜஸ்ல போயிட்டு ஒரு 28 கிராம சபைகளை 1997 இருந்து இன்று வரையிலும் நான் செய்து வருகிறேன். எனக்குரிய ஒரு 26-27 ஆண்டுகளாக இதை நான் செய்து வருகிறேன். எனக்கு ஒரு மனைவி இருக்கிறார்கள். அவர்கள் சென்னையிலே ஒரு பல்கலைக்கழகத்திலே ஆங்கில பேராசிரியராக இருக்கிறார்கள். நானும் பகுதி நேர பேராசிரியராக சென்னை பல்கலைக்கழகம் மற்றும் ஆஸ்திரேலியாவில் இருக்கிற NSW பல்கலைக்கழகம், சதர்ன் கிராஸ் பல்கலைக்கழகம், ஜெர்மனியில் இருக்கின்ற லூபக் பல்கலைக்கழகம், அமெரிக்காவில் இருக்கிற கிங் கேட்வே பல்கலைக்கழகங்களிலே விசிட்டிங் ப்ரொஃபஸராக நான் இருக்கின்றேன். எனக்கு ஒரு மகன் இருக்கின்றார். ஜெர்மனியில் இருக்கிற மியூனிக் மெடிக்கல் யூனிவர்சிட்டியிலே அவர் 4வது ஆண்டு மெடிசின் படித்துக் கொண்டிருக்கிறார். இது என்னுடைய ஒரு அறிமுகம். இந்த நாளிலே எனக்கு இப்படிப்பட்ட ஒரு நல்ல வாய்ப்பினை வழங்கிய உடைய திருச்சபையினுடைய அருமையான போதகர் ரெவரண்ட் பீட்டர் அவர்களுக்கு, அவருடைய குடும்பத்தினருக்கும் திருச்சபைக்கு என்னுடைய வாழ்த்துக்களை நன்றியை நான் கூறிக்கொள்கிறேன். அதே போல இந்த வாய்ப்பிற்காக காலையிலே போதகரிடத்திலே பேசிய அருமையான என்னுடைய ஒரு ஆவிக்குரிய தகப்பனார் இங்கே இருக்கின்றார். எனக்கு மிகவும் என்னை பராமரிக்கின்றவர், பாதுகாக்கின்றவர். மலேசியாவில் கிளான் வரும்போதெல்லாம் அருமையான தகப்பனார் ஜெயசீலன் ஐயா அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை நான் உரித்தாக்குகிறேன். என்னை அழைத்து எல்லா இடங்களுக்கு செல்கின்ற அருமையான தம்பி ஆரனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். தந்தையாகிய கடவுள், குமாரனாகிய கடவுள், பரிசுத்த ஆவியாகிய கடவுளின் திரியேக நாமத்தினாலே சபையார் யாவருக்கும் நான் அந்த காலை வேளையிலே என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றியை நான் உரித்தாக்குகின்றேன். திருத்துவ ஞாயிறை நீங்கள் அனுசரிப்பது எனக்கு மிகவும் மகிழ்ச்சியான ஒரு காரியமாக இருக்கின்றது. ஏனென்றால் திருத்துவம் இன்றைக்கு மறக்கப்பட்ட ஒன்றாக காணப்படுகிறது. அல்ல, வேறு வார்த்தையில் சொல்ல வேண்டும் என்றால் திருத்துவம் என்பது தேவை இல்லாத ஒன்றாக இன்றைக்கு அது புறக்கணிக்கப்படுகிறதை நான் சபைகளிலே பார்க்க முடிகிறது. நிறைய சபைகளிலே இன்றைக்கு லாப்சைடட் டீச்சிங்ஸ், ஒரே ஏதாவது ஒரு காரியத்தை மாத்திரம் ஓவர் எம்பசைஸ் பண்ணி அதிகமான முக்கியத்துவம் கொடுத்து அப்படிப்பட்ட போதனைகளை இன்றைக்கு உலகம் எங்கும் பரப்பிக் கொண்டிருக்கின்றதை நாம் பார்க்க முடிகின்றது. நான் உதாரணத்துக்கு மாத்திரம் நான் சொல்கிறேன், நீங்கள் தவறாக நினைக்க வேண்டாம். யெகோவாவை மாத்திரம் இன்றைக்கு கடவுள் என்று வழிபடுகின்றவர்கள் குமாரனாகிய கடவுளாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவையும் பரிசுத்த ஆவியராகிய கடவுளாகிய பரிசுத்த ஆவியை புறக்கணித்து யெகோவாஸ் விட்னஸஸ் சாட்சிகள் என்று சொல்லி இன்றைக்கு அகில உலகம் எங்கும் இருக்கின்றார்கள். பிதாவாகிய தேவனை புறக்கணித்து பரிசுத்த ஆவியை புறக்கணித்து இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான் கடவுள் என்று அவரை மாத்திரம் அதிகமாக அந்த போதனைகளை மாத்திரம் கொடுக்கின்ற ஒரு கூட்டம் இருக்கின்றது. ஒன்லி ஜீசஸ் என்கிற ஒரு கூட்டம். இன்னொரு கூட்டம் இருக்கிறது, தந்தையாகிய கடவுள் குமாரனாகிய கடவுளை ஓரம் கட்டி வைத்துவிட்டு இவர்கள் பரிசுத்த ஆவி மாத்திரம்தான் மெய்யான கடவுள் என்று சர்ச் ஆஃப் தி ஹோலி கோஸ்ட் என்கிற ஒரு கூட்டமும் இருக்கின்றது. இது எல்லாமே துருபதேசங்கள் என்று சொல்லி நம்ம கேட்டகரி பண்ணி வைத்திருக்கிறோம், கிளாசிஃபை பண்ணி வைத்திருக்கிறோம். துருபதேசங்கள் என்றால் வேத வசனங்களை சரியாக போதித்து சரியாக பகுத்து ஆராய்ந்து விசுவாசிகளுக்கும் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் ஏதுவாக பிரசங்கிக்காமல் ஏதோ ஒரு காரணங்களுக்காக ஒரு குறிப்பிட்ட திரித்துவ கடவுளின் தன்மையை மாத்திரம் எடுத்துக்கொண்டு போதிப்பது துருபதேசம். இதை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். இதுல இன்னொரு ஆபத்தும் இருக்கிறது. என்ன ஆபத்து என்றால், தந்தையாகிய கடவுள் கடவுள்தான், ஆனால் அவர் படைப்பின் காலத்திலே மாத்திரம்தான் இருந்தார். பழைய ஏற்பாட்டின் காலத்திலே மாத்திரம்தான் அவர் இருந்தார்.
குமாரனாகிய கடவுளும் கடவுள்தான். அவர் புதிய ஏற்பாட்டின் காலத்தில் மாத்திரம்தான் இருந்தாரு. அவருடைய கல்வாரி சிலுவையிலே அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்து பரலோகத்திற்கு சென்ற பிறகு அவருக்கு இங்க வேலை இல்ல. இது பரிசுத்த ஆவியின் காலம். எனவே பரிசுத்த ஆவியை கடவுள் தான் நம்ம வழிபடணும் என்று சொல்லுகிற ஒரு கூட்டம் இருக்கிறது. இது மிகப்பெரிய ஆபத்தான ஒரு போதனைகள். இதுல இருந்து நாம் விலகி இருக்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது, நாம் வேதத்திலே பார்க்கும்போது மிக அழகான வசனங்கள் நமக்கு சொல்லப்படும். யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று தெளிவாக சொல்கிறது. You shall know the truth and the truth shall set you free. அப்ப சத்தியம் என்றால் என்ன? வேதாகமத்திலே ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து வெளிப்படுத்தலே 22ஆம் அதிகாரம் கடைசி வார்த்தை வரையிலும் அந்த ஆமென் வரையிலும் சொல்லப்பட்டிருக்கிற முழுமையான சத்தியத்தை சரியாக அறிந்து கொள்வதுதான் நமக்கு விடுதலையை கொடுக்கும். வேறு எந்த எமோஷனல் அவுட்பஸ்டோ இன்னைக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா மாடர்ன் ட்ரெண்ட்ஸ் இட்ஸ் ஹைலி prevalent. நம்ம எல்லாம் மாறணும் பிரதர். நம்ம எல்லாம் அந்த பழைய காலத்திலே இல்ல. அந்த டெட் சி ஸ்க்ரோல வாசிக்கிறது, அந்த பெப்பரைஸை நம்ம ஃபாலோ பண்றது அந்த காலகட்டத்துல எல்லாம் நம்ம இல்ல. இன்னைக்கு அப்படியே மாடர்னா இருக்கிறோம். நம்ம டிஜிட்டல் வேர்ல்ட்ல இருக்கிறோம். நம்ம we live in a new modern world அப்படி நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அதனால கிறிஸ்தவமும் அதுக்கு ஏத்த மாதிரி மாறிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஆண்டவர் நான் எப்பொழுதும் மாறாதவராகவே இருக்கிறேன் என்று சொல்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஹalleluya. யாத்ராகமம் 3ஆம் அதிகாரத்திலே மோசேக்கு ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்தும் போது எப்படி சொல்றாரு? I am that I am. இன்னொரு வார்த்தையில சொல்லணும்னா I am who I am. தமிழ்ல சொல்லணும்னா நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன். ஹalleluya. நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று தேவன் ஏற்றும் இன்றும் என்றும் மாறாத ஆண்டவராக இருக்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அந்த மாறாத ஆண்டவரை காலங்கள் மாறினாலும் சூழ்நிலைகள் மாறினாலும் இந்த உலகம் மாறினாலும் மனிதர் மாறினாலும் ஆண்டவருடைய வார்த்தையும் மாறாது, ஆண்டவரும் மாற மாட்டார். ஹalleluya. அப்போ திரியேக கடவுள் எப்பொழுது இருக்கிறாரு? நான் ஒரு கேள்வி கேட்பேன், நீங்க ரெஸ்பாண்ட் பண்ணுங்க. ஆதியில இருந்து இருக்கிறார். ஆதியில எப்போது இருந்து இருக்கிறாரு? உலக தோற்றம் முதல் இருக்கிறார் இல்ல? அப்போ ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் படைத்தார். 1ஆம் வசனம். 2ஆம் வசனம் சொல்கிறது, பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடிக் கொண்டிருந்தார். அப்ப பரிசுத்த ஆவியானவர் எப்போ இருக்கிறாரு? ஆதியிலே படைப்பிலே இருக்கின்றார். ஹalleluya. புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் போய் சொன்னபோது வேறொரு தேற்றவாளனை ஒரு ஸ்பெஷல் மிஷனுக்காக ஆண்டவர் இந்த உலகத்தில் அனுப்புறார். ஆனா his existence was in the very beginning. ஆதியிலிருந்தே பரிசுத்த ஆவியானவர் யாரோடு இருக்கின்றார்? பிதாவோடு இருக்கின்றார். அடுத்த வசனத்தை நம்ம வாசிக்கும் போது 3ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆண்டவர் என்ன சொல்றார்? தேவன் வெளிச்சம் உண்டாக கடவது என்றார். அப்ப அங்க யார் இருக்கிறது அந்த வசனத்துல? நல்லா யோசிங்க. இயேசு இருக்கிறார். ஹalleluya. எங்க இருக்கிறார் இயேசு? தேவன் தானே சொல்றாரு இல்ல? யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் போது என்ன எப்படி ஆரம்பிக்கிறது? ஆதியிலே வார்த்தை இருந்தது. கையை தட்டுங்க. இப்ப ஆதியிலே வார்த்தை இருந்தது. அந்த வார்த்தை யாரிடத்தில் இருந்தது? தேவனிடத்தில் இருந்து, அவருடைய வாயில் இருந்ததுங்க. அவர் வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொன்ன அந்த வார்த்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்போ பிதாவாகிய கடவுள், குமாரனாகிய கடவுள், பரிசுத்த ஆவியாகிய கடவுள், இந்த திரியேக கடவுள் ஆதியிலே படைப்பிலே இருக்கின்றார். பிதாவாகிய தேவன் வார்த்தையாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக பரிசுத்த ஆவியானவர் வழியாக செயல்பட்டு இந்த உலகத்தை சிருஷ்டிக்கிறார். இதுதான் சத்தியம். ஹalleluya. இந்த சத்தியம் ஒருபோது என்ன பண்ணக்கூடாது? புறக்கணிக்கப்படவே கூடாது. இந்த சத்தியம் உண்மையானது, இது நித்தியமானது. இதை அறிந்து கொள்ளுகிற வாழ்க்கை தான் விடுதலை பெற்ற வாழ்க்கையாக இருக்க முடியும். அப்ப பிதாவாகிய தேவனும் குமாரனாகிய கடவுளும் பரிசுத்த ஆவியாகிய கடவுளும் ஒரே நேரத்தில் ஒரே தன்மையிலே என்ன பண்றாங்க? அவங்க வீட்டில் இருக்கிறார்கள். இன்றைக்கு வரையிலும் இருக்கிறார்கள், கடைசி வரையிலும் இருப்பார்கள். இந்த உலகத்தின் முடிவுக்கு பிறகும் அவர்கள் இருப்பார்கள். அதை எங்க பார்க்கிறோம்னா நம்ம வேதத்தினுடைய கடைசி அதிகாரம்
வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை ஒருத்தர் வாசிங்க சத்தமா. வெளிப்படுத்தல் 22:1. பின்பு பளிங்கை போல் தெளிவான ஜீவ தண்ணீர் உள்ள சுத்தமான நதி, பளிங்கை போல் தெளிவான சுத்தமான ஒரு நதி எங்கிருந்து புறப்படுது? தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனத்திலிருந்து புறப்பட்டு வருகிறது. தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கின்ற சிங்காசனத்திலிருந்து புறப்பட்டு வருகிறது. தேவன் யாரு? பிதாவாகிய கடவுள். ஆட்டுக்குட்டியானவர் யாரு? குமாரனாகிய இயேசு கிறிஸ்து. அப்ப ஜீவநதி என்னது? பரிசுத்த ஆவியானவராகிய கடவுள். நம்ம பாட்டு பாடுறோம்ல, ஜீவநதியே எந்த உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே. இல்ல ஃபாதர் பாடுவார், முழங்கால அளவு போதாதையா. இல்ல எதை பாடுற? பரிசுத்த ஆவியானவர் என்னை முழுவதும் நிரப்பணும், நான் மூழ்கி மூழ்கி எழும்பணும். அப்போ பிதாவாகிய கடவுள், பரிசுத்த ஆவியானவராகிய கடவுள், பிதாவிலிருந்தும் குமாரனிலிருந்தும் புறப்படுகிறவராகிய பரிசுத்த ஆவியாகிய கடவுள். பிதாவாகிய தேவன், குமாரனாகிய தேவன், ஆட்டுக்குட்டியானவர், அவர்கள் இருவரிலிருந்தும் புறப்படுகிறவராகிய பரிசுத்த ஆவியான ஜீவநதி. அந்த அதிகாரத்தை நீங்க தொடர்ந்து வாசித்தீங்கன்னா, வாசிக்க பார்க்கலாம். அதுல மிகப்பெரிய ரகசியங்கள்லாம் இருக்கு. 2ஆம் வசனம் 3ஆம் வசனம் அப்படியே வாசிங்க. நகரத்து வீதியின் மத்தியிலும் நதியின் இரு கரையிலும் 12 விதமான கனிகளை தரும் ஜீவ விருட்சம் இருக்கிறது. ஜீவ விருட்சங்கள் அங்கே இருக்கின்றது. யார் ஜீவ விருட்சங்கள்? நம்ம தாங்க ஜீவ விருட்சங்கள். நித்திய நித்தியமாய் ஆண்டவருடைய அந்த பரலோக ராஜ்யத்திலே ஆண்டவரோடு ஆளுகை செய்ய போகிற ஜீவ விருட்சங்கள் தான் நாம். யோசேப்பை குறித்து சொல்லும்போது வேதம் சொல்லுகிறது, யோசேப்பு கனிதரும் செடி, அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்ட கனிதரும் செடி என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. சோ ஜீவ விருட்சங்களாகிய நாம் அங்கே இருக்கின்றோம். அடுத்து வாசிங்க. அது மாதந்தோறும் தன் கனியை கொடுக்கும். அந்த விருட்சத்தின் இலைகள் ஜனங்கள் ஆரோக்கியம் அடைகிறதற்கு ஏதுவானவை. ஆரோக்கியம் எங்க இருக்குது அப்படின்னா அந்த விருட்சங்களுடைய இலைகள்ல இருக்கின்றது. அடுத்தது, இனி ஒரு சாபமும் இராது. இனி ஒரு சாபமும் இராது. தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனம் அதில் இருக்கும். தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் வீற்றிருக்கிற சிங்காசனம் அங்க இருக்கும். நம்முடைய வாழ்க்கையில சாபம் இல்லாம இருக்கணும்னா திருத்துவ கடவுளை நாம் விசுவாசிக்க வேண்டும். அதுதான் இங்க வந்து எம்பசைஸ் பண்ணப்படுகிறது. சாபமா, கவலையா, கண்ணீரா, பிரச்சனையா, வியாதியா, எங்கேயாவது குறுக்கு வழிகள் இருக்கான்னு நம்ம தேடி ஓடிட்டு இருக்கோம். இல்ல யாராவது நம்ம தலைமையில கையை வச்சுட்டா சாபம் ஓடிடுமா? ஓடாது. யாராவது நம்ம மேல கையை வச்சுட்டா அப்ப விசுவாசம் எங்க போகுது? மனிதர்கள் மேல போகுதுங்க. திரியேக கடவுளின் மேல் நாம் வைக்க வேண்டிய விசுவாசம் எங்க போயிருந்தது? மனிதர்களின் மேலே போய்விடுகிறது. அப்ப திரியேக கடவுளை நம்முடைய வாழ்க்கையில செயல்பட வைக்க வேண்டும் என்றால் நம்ம எப்படி அதை புரிந்து கொள்ள முடியும்? இப்ப திரியேக கடவுள் என்னுடைய வாழ்க்கையில செயல்படுகிறார், அவர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். எப்படி நான் புரிந்து கொள்ள முடியும் என்றால், பவுல் அப்போஸ்தலன் கொரிந்தியருக்கு எழுதின 2வது நிருபத்திலே மிக அழகாக சொல்லுகிறார். 13ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை ஒருத்தர் வாசிங்க. 2 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ஆண்டவர் எப்படி திரியேக கடவுளாக அனுதினமும் நம்முடைய வாழ்க்கையில கிரியை செய்கின்றார் என்பதை மிக தெளிவாக பவுல் அப்போஸ்தலன் கொரிந்திய சபைக்கு எழுதின 2வது நிருபத்திலே அவர் அழகாக எழுதி இருக்கின்றார். வாசிங்க பார்க்கலாம். 13ஆம் வசனம் அதிகாரம் 14ஆம் வசனம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. இத வந்து எல்லா ஆராதனையிலும் நம்ம கேட்டுக்கிட்டு தான் இருக்கோம். அப்படிதானே? ஆராதனையை நம்ம முடிக்கும் போது பெனடிக்ஷனாக இதை ஆசீர்வாதமாக ஆயர் அவர்கள் வழங்குவார்கள். எல்லா திருச்சபையிலும் இது நடக்குது. பிதாவாகிய தேவனுடைய அன்பு, குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம், ஃபெலோஷிப் இல்ல, இது நம்முடைய வாழ்க்கையில திருத்துவ கடவுள் எப்படி கிரியை செய்கின்றார் என்பதை மிக தெளிவாக வெளிப்படுத்துகிறதை நாம் பார்ப்போம். முதலாவது நம்ம பார்க்கும்போது பிதாவாகிய தேவனுடைய நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, the grace of our Lord Jesus Christ. முதலாவது கிறிஸ்துவுக்கு முக்கியத்துவம் இல்ல. நம்ம எல்லாரும் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த உலகத்திலே நம்ம நினைக்கிறோம் நம்முடைய கிரியைகள்
ரட்சிப்பை பெற்றுக் கொள்கிறோம். அப்படி இல்லை. பிதாவுடைய கிருபை நம்முடைய வாழ்க்கையிலே அனுதினமும் நம்மோடு கூட இருக்கின்றது. குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக ஆண்டவர் கிருபையை நமக்கு இலவசமாக தந்தருள்கின்றார். வேதம் சொல்கிறது, காலைதோறும் அவருடைய கிருபை எப்படி இருக்குதா? எப்படி இருக்குது? புதிதா இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அது எப்ப நமக்கு புதிதா இருக்கும் அப்படின்னு சொன்னா, திரித்துவ கடவுள் மேல் நம்முடைய விசுவாசம் இருக்கும்போது, அந்த சத்தியத்தை நாம் அறிந்து கொள்ளும் போது, அந்த சத்தியத்தின் மேல் நாம் விசுவாசமா இருக்கும் போது. இல்ல, மார்ட்டின் லூதர் சொல்லும்போது ரொம்ப அழகா சொல்லுவார். 3 காரியத்தை சொல்லுவார். முதலாவது என்ன சொல்லுவார்? சோலா கிராஷியா. முதல்ல சொல்றதே அவர் என்ன? கிருபை மாத்திரமே. இல்ல, அதனாலதான் இன்னைக்கு பாடுறவங்க எல்லாம் பாருங்க, கிருபை அப்படியா? கிருபை, இட்ஸ் கிருபை. நமக்கு அதுதான் பிடிக்குது. ஏதாவது கொஞ்சம் அப்படி மாடுலேஷன் பண்ணி பேனா சவுண்ட்ஸ் குட் யா, இல்ல குட் டு ஹியர், இல்ல ஏதோ வித்தியாசமா கிருபையிலே வித்தியாசமா எதையோ சமைச்சு கொடுக்குறாரு. நம்ம சாப்பாடு மக்கான் கடைக்கு போற மாதிரி இல்ல, சாப்பாட்டு கடையில போனா ஒரே ஐட்டத்தை கொஞ்சம் கொஞ்சம் ஏதாவது கொஞ்சம் அந்த டேஸ்ட் எல்லாம் மாத்தி, இல்ல அந்த ஃபிளேவரை மாத்தி என்ன பண்ணுவாங்க, வேற வேற பேர்ல அதை அங்க கொடுக்குறாங்க. நிறைய சாப்பாடு ஒரே ஃப்ரைட் ரைஸ் தான் வித்தியாசமா இருக்கும். அந்த மாதிரி அது கிருபை ஏதாவது சேஞ்ச் பண்ணி கிருபை அப்படி கிடையாது, பே கிடையாது, அப்புறம் பே அப்படின்னு ஆயிடும். இல்ல இல்லை, கிருபை. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில அனுதினமும் காலைதோறும் மன்னாவை இஸ்ரவேல் மக்களுக்கு கொடுத்தது போல, இல்ல அனுதினமும் காலையில மன்னா இருந்தது, ஃப்ரெஷ்ஷா இருந்தது. இட் வாஸ் a very fresh food. இல்ல, என்ன ஃபுட்னு யாருக்கும் தெரியாது. ஆனா ஆண்டவர் அற்புத விதமாக இஸ்ரவேல் மக்களை அந்த வனாந்தரத்திலே போஷித்தார். ட்ரை லேண்ட். எத்தனை பேர் இஸ்ரேல் போயிருக்கீங்க? பாஸ்டர் போயிருக்காங்க. வேற யாராவது போயிருக்கீங்களா? போறீங்கன்னா சொல்லுங்க, நான் அரேஞ்ச் பண்ணி தரேன். ஆமா, சீரியஸா சொல்றேன். நான் எந்த அந்த ஏஜென்ட்ஸ் அப்படி எல்லாம் இல்லாம டைரக்டாவே போற மாதிரி பயப்படுறாங்கல்ல, இப்போ வார் எது நடக்குது அப்படி அப்படியெல்லாம் பயப்படாதீங்க. வேற போற இடம்லாம் சேஃப் தான். ஓகே, அங்க பாத்தீங்கன்னா இட்ஸ் a very hot terrain. ரொம்ப ட்ரை லேண்ட், ஒரு மாதிரி ட்ரை மவுண்டன்ஸ் அண்ட் டெசர்ட் அண்ட் இந்த மாதிரி தான் இருக்கும். வில்டர்னஸ் இப்படி தான் இருக்கும். ரொம்ப பயங்கரமா இருக்கும். அங்க ஒரு கிரீனே நீங்க பார்க்க முடியாது சில இடங்கள்ல எல்லாம். அந்த மெயினான சிட்டிஸ், டவுன்ஸ், வில்லேஜஸ் விட்டு நீங்க வெளியே போயிட்டீங்கன்னா ரொம்ப மோசமான பாலைவனம். அதுலதான் இஸ்ரவேல் மக்கள் 40 வருஷம் பயணப்படுறாங்க. சோ அவங்களுடைய வாழ்க்கை ரொம்ப வெறுமையா இருக்குது. நத்திங். இல்ல, அவங்க ஒரு பச்சையை பார்க்க முடியல, ஒரு ஈரத்தை பார்க்க முடியல, ஒரு உணவை அவர்களால் பார்க்க முடியல. அப்படிப்பட்ட அந்த வழிநடத்தல்ல அவர்கள் மோசேயை நோக்கி கதறுகிறார்கள். மோசே, என்னையா இது, காஞ்சு போன இந்த பூமியில எங்களை சாகடிக்கவா நீ கூட்டிட்டு வர? கிறிஸ்துவ வாழ்க்கை நிறைய நேரம் அப்படிதான் இருக்குது. எப்படி இருக்கு? ட்ரையா இருக்குது. இல்ல, நிறைய நம்ம நினைக்கிற மாதிரி எல்லாம் வராது. நம்ம நினைக்கிற மாதிரி எல்லாம் ப்ராஸ்பரிட்டி எல்லாம் இங்க கிறிஸ்துவ நமக்கு கொடுக்காது. வேதம் சொல்லுகிறது என்ன சொல்லுது? அதுக்காக நம்ம ப்ராஸ்பரஸா இருக்கிறது தப்பு கிடையாது. இல்ல, வேதம் சொல்லுகிறது, பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. ஆனா பிரையாரிட்டி எங்க இருக்குது? உன்னுடைய ஆத்துமா வாழ வேண்டும். அது திரியேக கடவுள் மேல் நம்முடைய நம்பிக்கையை வைக்க வேண்டும். அந்த ஆண்டவரை எப்பொழுது உறுதியாக நாம் பற்றி கொள்ள வேண்டும். நம்முடைய பிரையாரிட்டி இஸ் டு நோ தி ட்ரூத். சத்தியத்தை நாம் பிடித்துக் கொள்ள வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் பிடித்துக் கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை தான். அதுக்கு பிறகு என்ன வரும்? நமக்கு உலக பிரகாரமான தேவைகள் எல்லாம் பின்னால வரும். ஆனா இன்னைக்கு இருக்கிற போதனைகள் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா திரியேக கடவுளை பத்தி விட்டுருவாங்க, கிறிஸ்துவை விட்டுருவாங்க, ரட்சிப்பை விட்டுருவாங்க. எல்லாம் இன்னைக்கு ப்ராஸ்பரிட்டி தான். ஆண்டவரே ஆசீர்வதியும், ஆசீர்வதியும், ஆசீர்வாதம். நம்ம எப்ப அல்லேலூயா சொல்லுவோம்? நம்மளும் அப்படிதான் பழகிட்டோம்ல. எப்படி? கர்த்தர் உன்னை சீயோனில் இருந்து ஆசீர்வதிக்கிறார் அப்படின்னா அல்லேலூயா, நம்ம அல்லேலூயா சொல்லுங்கன்னு சொல்ல வேண்டாம். உடனே கையெல்லாம் தட்டி ஓ இல்ல, ஃபால்ஸ் டீச்சிங்ஸ் இல்ல, தவறான போதனைகள், ஆசீர்வாதங்கள்லாம் ஒண்ணுமே இல்லைங்க. ஆண்டவர் சொல்லியிருக்கா, யாரும் நமக்கு சொல்லி அது தெரிய வேண்டியதில்லை. கர்த்தர் உன்னை சீயோன்ல இருந்து ஆசீர்வதிப்பார்ன்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அவர் உன்னை வாலாக்காமல் மேலாக்குவார் என்பது எல்லாருக்கும் தெரியும். எப்போ வாலாக்காமல் மேலாக்குவார்? ஒரு உதாரணத்தை சொல்றேன் பாருங்க. ஏசாயாவுடைய தீர்க்கதரிசன புத்தகம் 58ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துக்கு மேல நீங்க வாசித்தீங்க அப்படின்னா அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, நீ எப்படி இருப்பியா? பசுமையான தோட்டத்தை போலவும், நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும், இல்ல வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய் அப்படின்னு ஒரு அழகான ஒரு பிராமிஸ் வேர்ட் இருக்கு. நீ எப்போ அப்படி இருப்ப? எப்போ இருப்ப சொல்லுங்க. அதுக்கு முன்னாடி
அதே அதிகாரம் 58ஆம் அதிகாரம் 1ல இருந்து 8 வசனம் வரையில இருக்கிற எல்லாத்தையும் நீ ஃபுல்ஃபில் பண்ணும்போது தான் அப்படி நீ இருப்ப. ஆனா அதை யாரும் நமக்கு சொல்றது இல்ல. அங்க சொல்லுது, சத்தமிட்டு கூப்பிடு, நீ உன்னை அடக்கிக் கொள்ளாதே, என்னுடைய ஜனங்களுடைய மீறுதல்களை அக்கிரமத்தை அவர்களுக்கு நீ எக்காலத்தை போல சொல்லு. let them repent of their ways. இல்ல, அதுல இருந்தெல்லாம் அவங்க திரும்பி வந்து ஆகாரம் இல்லாதவனுக்கு தன்னுடைய ஆகாரத்தை பகிர்ந்து கொடுத்து, வஸ்திரம் இல்லாதவனுக்கு தன்னுடைய வஸ்திரத்தை கொடுத்து, இல்ல ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற ஹாஸ்பிட்டலைஸ்ட் ஆளுங்களை போய் விசிட் பண்ணி, சிறைப்பட்டவர்களை போய் விசிட் பண்ணி அவங்களுக்கு டெலிவரன்ஸ் கொடுத்து, இப்படி எல்லாரும் செய்யும் போது வேதம் சொல்கிறது, அப்பொழுது உன்னுடைய சுகவாழ்வு துளிர்த்து உன்னுடைய இருட்டு எப்படி மாறுமா? விடிய காலத்தின் வெளிச்சத்தை போல மாறும். அப்பொழுது நீ எப்படி இருப்பையா? நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். அப்ப நம்முடைய வாழ்க்கையில எதை செய்ய வேண்டுமோ ஆண்டவருக்காக அதை நாம் செய்ய வேண்டும். சோ இந்த குமாரனுடைய கிருபை நமக்கு அன்டிசர்விங் கிரேஸ் வந்து ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில கொடுக்கிறது. அது எதுக்குன்னா நம்முடைய ஆத்துமா வாழ்வதற்காக, நாம் ஆவிக்குரிய வாழ்விலே பலனடைவதற்காக. அந்த கிருபை இல்லாமல் நாம் ரட்சிக்கப்பட முடியாது. நாம் கிறிஸ்தவர்களா இந்த உலகத்துல வாழ முடியாது. நாம் ஜீவித்திருக்க முடியாது. நம்முடைய பாவங்கள்ல இருந்து, நம்முடைய சாபங்கள்ல இருந்து விடுதலை பெற முடியாது. அதுதான் வெளிப்படுத்தல வாசி, இனி ஒரு சாபமும் இராது. எப்போ? நம்ம திரியேக கடவுளுடைய ஆளுகையில இருக்கும்போது. அம்மா அழகான ஒரு டெஸ்டிமனி சொன்னாங்க, ரொம்ப சூப்பரான ஒரு, பார்க்கிறதுக்கு நம்ம பிராக்டிகல் லைஃப்ல நடக்கிற ஒரு சாதாரண காரியமா தான் அது இருக்கும். ஆனா அதுல மிகப்பெரிய ஒரு சத்தியம் உள்ளடங்கி இருக்கிறது. 7000 வெள்ளி அவங்க செலவு பண்ண வேண்டிய நிர்பந்தமான சூழ்நிலையில மகனுக்கு ஒரு அழகான ஒரு அறிவுரையை கொடுக்குறாங்க. என்ன அறிவுரை? கடவுள்கிட்ட நீ ஒப்பு கொடு. கடவுள்கிட்ட கொடுத்துருப்பா. இல்ல, அவங்க சொன்னாங்க, அழகா சொல்றாங்க, நீ கடவுள்கிட்ட ஒப்பு கொடுத்துறியா? அவர் உன்னை பார்த்துப்பாரு, அவர் உனக்கு வழியை காட்டுவார். இல்ல, நம்ம என்ன நினைப்போம், ரொம்ப டெஸ்பரேட்டா இன்னொரு இடத்துல போய் கேளு, இன்னொரு இடத்துல போய் கேளு, போய் சொல்லுவோம். 7000 கேட்டாங்க, அவன் சொன்னாங்க 7000 கேட்டாங்களா, அவன் பாப்பான், ஓகே எனக்கு 5000 கொடு. இல்ல, கடவுள் கிட்ட போனதுனால மேட் இட் வெரி சிம்பிள். 2000 முடிஞ்சு போய் செல்லாம். சோ அதுதான் வந்து திரியேக கடவுளோடு நாம் வாழ்கின்ற அனுதின அனுபவம். The daily experience of a believer with the triune God. திரியேக கடவுளோடு அனுதினமும் ஆண்டவரோடு ஒன்றி வாழுகின்ற ஒரு அனுபவம். இல்ல, நம்ம எல்லாம் பாவம் செய்து, ரோமர்ல பவுல் சொல்லுவார்ல, நாம் எல்லாரும் பாவம் செய்து தேவனுடைய மகிமையை அற்றவர்களாய், we lost the glory of God. நமக்கிட்ட இருந்த அந்த glory-யை நாம் இழந்துட்டோம். என்ன glory அது? ஆதியிலே மனிதனை படைத்த போது இல்ல, அவன் என்ன ஆகிறான்? he was a living soul. ஆண்டவர் தன்னுடைய சொந்த சுவாசத்தை நமக்கு ஊதுகின்றார். நியூமா இல்ல, the spirit of God. ஆவியானவர் அப்பவே நமக்கு ஊதி நமக்கு ஒரு ஜீவனை அவர் கொடுத்தார். நாம் எப்பொழுது பாவம் செய்தோமோ அப்பொழுதே அந்த மகிமையை நாம் இழந்து விட்டோம். அப்ப ஆண்டவர் அங்கலாய்க்கிறார்ல, யாரை நான் அனுப்புவேன், யார் என்னுடைய காரியமாய் போவான்? ஏன்னா I want to save these people. இல்ல, ஒருவரும் கெட்டு போவது என்னுடைய சித்தமில்லை என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. நம்ம அதனால தான் ஆலயத்துக்கு வரோம், to renew our life. இல்ல, ஒவ்வொரு நாளும் நம்மை புதுப்பித்துக் கொள்வதற்காக, அந்த கிருபையிலே நாம் வாழ்வதற்காக, ஆண்டவரோடு கூட நாம் இணைக்கப்படுவதற்காக. இல்ல, யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 1 முதல் நம்ம வாசிக்கும் போது அங்க மிகப்பெரிய சத்தியம் இருக்கு. கிறிஸ்துவிலே ஆண்டவரோடு கடவுளோடு இணைக்கப்படுகின்ற ஒரு வாழ்க்கை, abiding in Christ. நம்ம அனுதினமும் கிறிஸ்துவுடைய கிருபையிலே நாம் இணைக்கப்பட வேண்டும். அவர் சொல்றார், நானே மெய்யான திராட்சை செடி, நீங்க எல்லாரும் என்னிலே படரும் கொடிகள். என்னுடைய கிருபை அனுதினமும் உங்களுக்கு வேணும் அப்படின்னா you need to be connected with me, not with this world. இல்ல, இந்த உலகம் வந்து நமக்கு பல தந்திரமான காரியங்கள் எல்லாம் கொடுக்குது. அப்படிதானே? பல தந்திரமான காரியங்கள்லாம் அட்ராக்ட் பண்றது கொடுக்குது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நான் வந்து I've been to 47 நாடுகள் இந்த உலகம் ஃபுல்லா நான் போயிருக்கேன். நிறைய சபைகள்ல பிரசங்கம் பண்ணியிருக்கேன். வேற வேற செய்திகள்லாம் கொடுத்திருக்கிறேன், வித்தியாசமான செய்திகள்லாம். இன்னைக்கு நமக்கு வந்து திரியேக ஞாயிறு, திருத்துவ ஞாயிறு அப்படின்றதுனால இந்த செய்தியை நான் இப்பதான் ஜஸ்ட் எனக்கு சொல்லப்பட்ட போது ஒரு ப்ராப்ளி எனக்கு ஒரு 10 நிமிஷம் தான் டைம் இருக்கும். முட்டி போட்டு அப்படியே ஒரு ஜபத்தை பண்ணிட்டு ஒரு செய்தியை நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணேன். திருத்தியேக கடவுள், நான்
பல இடங்களுக்கு போயிருந்தாலும், பல செய்திகளை நாம் கொடுத்திருந்தாலும், நம்மை போன்ற புராட்டஸ்டன்ட் திருச்சபைகள், சீர்திருத்த திருச்சபைகளிலே இருக்கின்ற மாதிரி முழுமையான ஆரோக்கியமான செய்திகள் வேற எங்கேயும் இருப்பது இல்லை. அந்த எக்ஸ்டசி என்று சொல்லக்கூடிய அல்லது ஃபேண்டசி என்று புரியுது அந்த வார்த்தைகள்லாம் இல்ல, ஃபேண்டசி என்று சொல்லக்கூடிய அந்த நேரத்துக்கு மாத்திரம் நமக்கு ஒரு ஆறுதலை கொடுப்பதை போன்ற பார்வைக்கு எப்படி இருந்தா அந்த படம்? பார்வைக்கு நல்லதும் அப்படிதானே, புசிப்பதற்கு. அந்த வார்த்தை பைபிளை நீங்க படிச்சீங்க அப்படின்னா ஆதியாகமத்துல பார்வைக்கு இன்பமும், பார்வைக்கு நல்லதும், புசிப்பதற்கு இன்பமும், புத்தியை தெளிவிப்பதற்கு இச்சிக்கப்பட தக்கதுமா இருந்தது. இன்னைக்கு உலகம் அப்படிதான் இருக்குது இல்ல, உலகம் அப்படிதான் இருக்குது. பார்வைக்கு இன்பம், ஒரு பயங்கரமான ஆட்டம், லைட்ஸ் இல்ல, அங்க ஒரு ஸ்மோக். எதுக்கு அதெல்லாம்? பாபிக்கு வச்சிருக்காங்க ஆல்டர்ல இல்ல. நான் ரீசெண்டா வந்து போன 2 மாசத்துக்கு முன்னாடி வந்திருந்தேன். ரிட்டர்ன் போகும்போது என்ன ஸ்ரீலங்காவில் ஒரு சர்ச்சில் ப்ரீச் பண்ணி கூப்பிட்டாங்க. ஒரு பெரிய மெகா சர்ச், இட்ஸ் a Pentecostal மெகா சர்ச். 3 சர்வீஸ் நடக்குறாங்க. காலையிலேயே 3 சர்வீஸ், மதியானம் 3 சர்வீஸ், ஈவினிங் 9 சர்வீசஸ். தமிழ்ல நடக்கும் ஒரு சர்வீஸ், ஆங்கிலத்தில் ஒரு சர்வீஸ் நடக்கும், அப்புறம் சிங்களத்தில் இன்னொரு சர்வீஸ் நடக்கும். எனக்கு கூப்பிட்டு வந்து இங்கே உட்கார வச்சிருந்தாங்க பக்கத்தில். ஒரு 2-3 அசிஸ்டன்ட் பாஸ்டர் இந்த மாதிரி தான் இருந்தது. இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ், கொஞ்சம் பெரிய பிரம்மாண்டமான ஸ்டேஜ், ஒரு 4 அடி உயரத்தில் படியெல்லாம் வச்சிருந்தாங்க. எல்லாம் நல்லா தான் போயிட்டு இருந்தது. பாட்டெல்லாம் பாடி எல்லாம் பயங்கரமான வர்ஷிப். நானும் என்ஜாய் பண்ணேன். நல்லா இருக்கு, ஒரு கான்செப்ட்ல இருக்கிற மாதிரி ஒரு பயங்கரமான ஃபீலிங். மக்கள் அதுதானே விரும்புறாங்கல்ல. இங்கே அந்த மாதிரிலாம் பண்ணா ஒரு 200 பேர் வருவாங்க. இங்க 20 பேர் இருக்கிறோம் அப்படின்னா அந்த மாதிரி ஹியூமன் ஜிமிக்ஸ் எல்லாம் இங்க இல்லைன்னு அர்த்தம். அப்படிதானே? ஹியூமன் ஜிமிக்ஸ் இல்ல, சரியான ஆண்டவரை தேடுகிற உணர்வுள்ள ஆட்கள் மட்டும்தான் இருக்கிறாங்க. ஏன்னா வேதம் சொல்லுகிறது, ஆண்டவரை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க அவர் மனுபுத்திரரை கண்ணோக்கி பார்த்தார். எத்தனை பேர் இருந்தாங்க? பைபிள் என்ன சொல்றது? எத்தனை பேர் இருந்தாங்க? ஒருவரும் இல்லை, ஒருவராகிலும் இல்லை. எங்க கம்மியா இருக்கிறாங்களோ அங்க ஆரோக்கியம் இருக்குன்னு அர்த்தம். கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை பயன்படுத்துறாங்க. கூட்டத்துல ஆண்டவர் இல்லைங்க, பெரிய சத்தத்துல ஆண்டவர் இல்ல, அவர் அமைதியில இருந்தாரு, குறைவான இடத்துல இருந்தார். கேட்டுக்கு போகிற வாசல் விசாலமா இருக்கும். ஆனா எங்க போறது? பரலோகத்துக்கு போற வாசல் நடக்க முடியாது. அங்க அந்த வழியை கண்டுபிடிக்கிறவர்களே ஒரு சிலர் என்று சொல்லி வேதம் சொல்லுது. இப்ப 6வது நாளா முடிஞ்சது, என்ன செய்து கொடுக்கறதுக்கு கூப்பிட்டாங்க. திடீர்னு பார்த்தா அந்த லைட் எல்லாம் அப்படியே சைனீஸ் ரெஸ்டாரண்ட்ல உட்கார்ந்த மாதிரி அப்படியே டிம் ஆயிடுச்சு. இவ்வளவு நேரம் நல்லா தானே இருந்தது. இல்லை, இது வேர்டுக்கான நேரம். என்ன எதுக்கான நேரம்? வேர்டுக்கான நேரம். அது விளக்கு இருக்கட்டுமே. இல்ல, அது ரம்யமா இருக்கும். ஏன் தூங்குறவங்க எல்லாம் தெரியாம இருக்கிறதுக்காக விளக்க அப்படி குறைக்கிறீங்களா? அவ்வளவுதான். சரி, எழுப்பி ஏதாவது பண்ணுங்கன்னு அப்படி அந்த பக்கம் போன பாருங்க. கரெக்டா படியில முதல் காலை வச்சோன்னா குப்புன்னு அப்படியே ஸ்மோக். கொஞ்சம் அப்படியே பயந்துட்டேன். எலக்ட்ரிக்கல் ஷார்ட் சர்க்யூட் ஏதாவது ஆயிடுச்சா? அது வரைக்கும் நார்மலா இருக்கு. விளக்கு டிம் ஆகுது, புகை வருது. இவங்க ரியலா வந்து அடுப்பு பத்த வைக்கிறாங்க. என்னங்க அது? ஆவியானவருடைய பிரசன்னம். என்னது? அதுதான் விரும்புறாங்க. அங்கதான் 2000 பேர் உட்கார்ந்திருக்காங்க. See, modern trends இல்ல, இதுல வந்து கிருபை கிடையாதுங்க. இதுல எல்லாம் கிருபை கிடையாது. இதெல்லாம் வந்து ஹியூமன் ஜிமிக்ஸ், மாய தந்திரங்கள், மனிதனுடைய தந்திரங்கள் to attract people. இதுதான் விரும்புறாங்க மக்கள். ஆனா ஆண்டவர் அதுல இல்ல. ஆண்டவர் அங்க கிடையாது. அவருடைய கிருபையை தேடி காலைதோறும் யாரெல்லாம் வந்து இப்படி எளிமையா காத்திருக்கிறார்களோ அவர்களுக்கு அவருடைய கிருபை அவர் வழங்குகின்றார். சோ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை நமக்கு இலவசமாக கொடுக்கப்படுகிறது. கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். இரண்டாவது, பிதாவாகிய தேவனுடைய அன்பு. யோவான் 3:16 ரொம்ப அழகா நம்ம வாசிக்கிறோம். அந்த திருத்துவ கடவுளுடைய தலைமையா இருக்கிற பிதாவாகிய தேவனுடைய அன்பு இல்ல, அவர் சொல்லுறார் இல்ல. யோவான் 3:16 மனப்பாடமா சொல்லுங்க. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப் போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படியில் அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்திற்கு அன்பு கூர்ந்தார். இதை விட மிகப்பெரிய ஒரு எக்ஸ்பிளனேஷன் அன்புக்கு எங்கேயுமே நம்ம பார்க்க முடியாது. ஹல்லேலூயா. இல்ல, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை இல்ல, நம்ம அழிந்து போக கூடாது, நாம்
கூடாது, நம்ம செத்து போயிடக்கூடாது என்ற ஒரே மேன்மையான நோக்கத்தோடு இந்த உலகத்திற்கு அவரை தந்தருளி, அவர் மரிக்கும்படியாக, நம்முடைய இடத்திலே அவர் மரிக்கும்படியாக தம்முடைய குமாரனை நமக்காக ஒப்பு கொடுத்து நம்மேல் பிதாவாகிய தேவன் என்ன பண்ணாரு? அன்பு. எவ்வளவு பெரிய வாக்கியம் பாத்தீங்களா? குமாரன் என்ன சொல்றாரு? என்னை இறப்பும், நான் போகிறேன். அது அவருடைய கிருபை. யாருமே யோசிக்கிறாங்க, எல்லாரும் பரலோகத்துல மிகப்பெரிய ஒரு கேள்வி இல்ல, பிதாவாகிய கடவுள் கேட்கும் போது யார் எந்த காரியமாய் போவான், யாரை நான் அனுப்புவேன், இந்த ஜனங்கள் எல்லாம் கெட்டு போகிறார்களே. குமாரன் பார்க்கிறாரு, அவர் கிருபையா இருக்கிறார் நம்ம மேல இல்ல. அவர் வந்து இறக்கப்பட்ட ஐயா அப்படின்னு அவருடைய மர்சியை நம்ம மேல காட்டல. He showed his grace இல்ல. நான் போறேன் இல்ல, I take it upon myself இல்ல. பாவத்தை சுத்த காண மாட்டாத சுத்த கண்ணராகிய கடவுள் என்று ஆபகுக் தீர்க்கதரிசி சொல்கிறார். கடவுள் எப்படிப்பட்டவரா? பாவத்தை பார்க்க முடியாத சுத்த கண்ணராகிய கடவுள். ஆனால் கிறிஸ்து தம்முடைய கிருபையினாலே, பிதாவாகிய தேவன் தம்முடைய அன்பினாலே பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். ஹalleluya, ஹalleluya. Jesus was made sin. முழுமையா. அதனாலதான் ஆண்டவர் கல்வாரி சிலுவையில அவர் கதறுகிறார். எப்படி? என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்? ஏலி ஏலி லாமா சபக்தானி அல்லது ஏலோஹி ஏலோஹி லாமா சபக்தானி, ரெண்டு ஒன்று இல்ல. அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை நம்முடைய வாழ்க்கையிலே அனுதினமும் புதிதாக இருக்கிறது. பிதாவாகிய கடவுளுடைய அன்பு நம்முடைய வாழ்க்கையில நம்ம, அவர் எப்படி சொல்றாருன்னா, அவருடைய அன்பை எரேமியா தீர்க்கதரிசி அழகா சொல்வார். அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்து அன்பின் கயிறுகளால் உன்னை கட்டி இழுத்துக் கொண்டே இல்ல. நம்ம எங்க எவ்வளவு தூரம் நம்ம போனாலும் அவர் என்ன பண்றாரா? அவருடைய அன்பின் கயிறுகளால் நம்மை கட்டி இழுத்துக் கொள்ளுகிற ஆண்டவராக இருக்கிறார். ஹalleluya, ஹalleluya. நம்ம எங்க ஓடினாலும் ஓட மாட்டாரு. 99 ஆட்டை அப்படி விட்டுருவாரு. விட்டுட்டு ஒரு ஆட்டை தேடி அவர் நம்ம இடத்துல வருவார் இல்ல. தூரமா போற நம்மை அவர் பக்கமா இழுத்துக் கொள்ளும்படியாக, நம்ம மேல் அன்பு செலுத்தும்படியாக, அவருடைய அன்பு அநாதி அன்பாக, இட்டர்னல் லவ். He has loved us with this eternal love. நம்ம ஒருவேளை அப்பா அம்மா இல்லாம போலாம் இல்ல, சரியான அன்பு நமக்கு கிடைக்காம போலாம் நம்முடைய வாழ்க்கையில. We may have come across all those situations. நம்முடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை நம்ம கடந்து வந்திருப்போம். ஐயோ, எனக்கு அன்பு செலுத்த யாரும் இல்லையே இல்ல, என்னை நேசிக்க யாரும் இல்லையே. சில இடங்கள்ல அம்மாவும் இருப்பாங்க, அப்பாவும் இருப்பாங்க, ஆனா அன்பு இருக்காது இல்ல. எல்லாரும் இருக்கிற இடத்துல நம்ம தனியா இருப்போம், நம்ம லோன்லியா இருப்போம். ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை அநாதி சிநேகத்தால் சிநேகித்தேன். பிதாவாகிய தேவனுடைய அன்பு. பரிசுத்த ஆவியானவர் மூணாவதாக நம்ம பார்க்கும்போது பரிசுத்த ஆவியராகிய தேவனுடைய கடவுளுடைய வழிநடத்தல். பரிசுத்த ஆவியாகிய ஆண்டவர் நம்மை அனுதினமும் வழிநடத்துறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யோவான் எழுதின சுவிசேஷத்துல அவர் மிக அழகாக சொல்வார், நான் போய் வேறொரு தேற்றவாளனை உங்களுக்கு அனுப்புவேன், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. யோவான் 14ஆம் அதிகாரத்தில் அவர் உங்களை எல்லா சத்தியத்துக்குள்ளும் உண்மைக்குள்ளும் வழிநடத்துவார். உங்கள் பாவத்தை அவர் கண்டித்து உணர்த்துவார். இதெல்லாம் வேத வசனங்கள், பைபிள்ல இருக்குது, நீங்க போய் படிங்க இல்ல. யோவான் 14ஆம் அதிகாரத்தில் தொடர்ந்து நீங்க வாசிக்கும் போது பரிசுத்த ஆவியை குறித்து மிக அழகாக சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம் இல்ல. அப்போ பரிசுத்த ஆவியாகிய கடவுள் நம்மை சரியான பாதையிலே வழி நடத்துகின்ற ஆண்டவராக இருக்கின்றார். நம்ம பாவம் செய்யாதபடி இல்ல, நம்முடைய வலப்பக்கமாகிலும் இடப்பக்கமாகிலும் நான் சாயாமல் வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று அனுதினமும் வழி நடத்துகிற பரிசுத்த ஆவியானவராகிய தேற்றவாளராகிய ஆண்டவர். நம்ம கவலைப்படும் போது, கஷ்டப்படும் போது, துக்கப்படும் போது, வேதனைப்படும் போது இல்ல, இங்க நேற்றைக்கு ஒரு மரணம், முந்தின நாள் ஒரு மரணம் இல்ல, நம்முடைய கிறிஸ்தவ சமுதாயத்தில் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். என்கிட்டே சொன்னாங்க இல்ல, இறந்து பேர் நிறைய பாஸ்டர்ஸ் என்கிட்ட அதை வச்சு ஷேர் பண்ணாங்க. அப்போ ஒரு பாஸ்டர் என்கிட்ட சொல்லும் போது அவர் சொன்னார், நான் அவருக்காக ஜெபிச்சிட்டு இருந்தேன். இப்போ இரண்டாவது இறந்தவர், அவர் பேர் ஒரு 56 இயர்ஸ் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அந்த குடும்பத்தில் இருக்க அந்த அவருடைய மனைவி வந்து, ஐயோ நான் என்ன செய்வேன் இல்ல, ஐயோ இப்படி விட்டுட்டு போயிட்டாரு, பிள்ளைங்க இருக்கிறாங்களே, எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படின்னு அவங்க கதறி எழுதிட்டு இருந்தாங்க. நான் போய் ஜெபம் பண்ணிட்டு வந்தேன். ஆண்டவர் உங்களோடு இருக்கார். பரிசுத்த ஆவியானவருடைய துணை உங்களோடு இருக்கும். மனுஷங்க எல்லாம் என்ன சொல்லுவாங்க, நான் இருக்கிறேன், சித்தப்பா இருக்கேன், அப்பா இருந்தா சித்தப்பா இருக்கேன், நான் பாத்துக்கிறேன், பெரியப்பா இருக்க நான் பாத்துக்கிறேன் இல்ல, மாமா இருக்க நான் பாத்துக்கிறேன். ஆனா கர்மாதி முடிஞ்ச உடனே அவன் இடத்த கழிப்பிட்டு போயிட்டே இருப்பான்
யாரும் நம்ம கூட இருக்க மாட்டாங்க, என்னன்னு கூட கேட்க மாட்டாங்க. குறிப்பா அந்த கொரோனா டைம்ல பீரியட்ல பாத்தீங்கன்னா அந்த மாதிரி சூழ்நிலைகள் படுபயங்கரமா இருந்தது. நானே நிறைய என்னுடைய உறவினர்கள், நண்பர்கள், எங்க குடும்ப சர்க்கிள்ல நிறைய பேர் பார்த்தேன். எனக்கு ஒரு அக்கா வந்து ஸ்ரீலங்கால இருந்தாங்க. இப்போ அவங்க வந்து அவருடைய கணவர் வந்து வேலை விஷயமா ரொம்ப வெளிநாட்டுல இருந்தாரு. அதனால கடைசியில் அவங்க 2 பேருக்கும் தொடர்பே இல்லாம போய் அவர் பாட்டுக்கு தனியா அவர் வாட ஆரம்பிச்சிட்டாரு. 2 வாலிப பிள்ளைகள், அருமையான பிள்ளைகள், திருமண வயசுல இருக்கிறாங்க. இந்த அக்கா மட்டும்தான் அவங்களுக்கு பாதுகாப்பா இருக்கிறாங்க. கொரோனால திடீர்னு ஒரு நாள் எனக்கு கால் வருது, மாமா மம்மி இறந்து போயிட்டாங்க. ஏன்னா எனக்கு ஃபர்ஸ்ட் கேட்டோன்னு ஷாக். இப்போ திருப்பி கேட்கிறேன், அந்த பிள்ளைங்க வந்து பாட்டியையும் மம்மியும் தான் கூப்பிடும். அதனால அம்மா பாட்டிமா இறந்துட்டாங்க. இல்ல மாமா மம்மி இறந்துட்டாங்க, உங்க அக்கா இறந்துட்டாங்க. அப்போ எல்லா சொந்தக்காரங்களும் வந்திருக்காங்க. கொரோனா பீரியட்னா கூட சொந்தக்காரங்க எல்லாம் வந்திருக்காங்க. ஆனா பாடி ஹாஸ்பிட்டல்ல இருந்து கொடுக்கல. கொஞ்ச நாள் கூட இருந்தாங்க. ஒவ்வொருத்தரா எல்லாரும் கிளம்பி போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு 2 பேர் மட்டும் அங்கேயே உட்கார்ந்து அவங்க சாப்பாடே சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படிதான் இருக்கும் உலகம் இல்ல, புரியுதுல்ல? இருக்கிறதையும் அவங்க இன்னும் சுரண்டி எடுத்துட்டு போலாமான்னு தான் பாப்பாங்களே ஒழிய கூட இருந்து உதவி செய்வதற்கு நம்முடைய பரிசுத்த ஆவியானவராகிய கடவுளை தவிர வேற யாரும் இல்லை. அல்லேலூயா. சோ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை நம்முடைய வாழ்க்கையிலே அனுதினமும் நம்மோடு கூட புதிதாக இருக்கிறது. பிதாவாகிய தேவன் நம்மை எல்லா சூழ்நிலைகளிலும் அவர் அன்பு செலுத்துகின்ற ஆண்டவராக, நம்மை நேசிக்கின்றவராக, நம்மை உயிருக்குயிராக அன்பின் கயிறுகளால் கட்டி இழுக்கின்றவராக, அநாதி சிநேகத்தால் நம்மை சிநேகிக்கின்ற ஆண்டவராக இந்த உலகத்தில் இருக்கிறார். நம்முடைய எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார் என்கிற அந்த உணர்வு நம்முடைய வாழ்க்கையில எப்பொழுது இருக்கணும்? நம்ம வழி தவறி போகும்போது, விழுந்து போகும்போது, கவலையில் இருக்கும்போது, கண்ணீரில் இருக்கும்போது பரிசுத்த ஆவியானவருடைய கடவுளுடைய துணை நம்மோடு கூட இருக்கின்றது. இந்த திரியேக கடவுள் நம்முடைய வாழ்க்கையில ஆளுகை செய்கின்றார். அல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாமா? யோவான் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம் சொல்லுகிறது, நானும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம். இல்ல, நானும் பிதாவும் யார் சொல்றது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார். இல்ல, நானும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம். அடுத்த வசனங்களை வாசிக்கும் போது நானும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறது போல இவர்கள் எல்லாரும் ஒன்றாய் இருக்கும்படி நான் வேண்டிக் கொள்கிறேன். யாரெல்லாம் ஒன்றாய் இருக்கும்படி? The unanswered prayer of our Lord Jesus Christ. நம்ம எல்லாம் ஒன்றா இருக்கிறோமா? என்ன கேட்கணும், திருத்துவ ஞாயிறை நம்ம எதுக்காக கொண்டாடுறோம்? திருத்துவம் என்பது ஒரு பெரிய மிஸ்ட்ரி. It cannot be explained. ரொம்ப கஷ்டம் அதை புரிந்து கொள்வது. அதை எப்படி நான் புரிந்து கொள்வதுன்றது ரொம்ப கடினமான ஒரு காரியம். நான் ஒரு சின்ன அனெக்டோட் மட்டும் கடைசியில சொல்லுவேன். நான் ஒரு மெட்டஃபர் சொல்லி திருத்துவத்தை நம்ம எப்படி புரிந்து கொள்ள முடியும் என்று நான் சொல்ல போறேன். ஆனா அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஆண்டவர்கிட்ட கேட்கணும்ல, ஆண்டவரே நீங்க ஒன்றா இருக்கிறது போல எப்படி திருத்துவ கடவுள் ஒரே கடவுளா இருக்கிறீங்களோ அதே மாதிரி நாங்கெல்லாம் இருக்கிறோமா? இல்ல, பக்கத்துல இருக்கவங்கள நீங்க நல்லா பார்த்து ஷேக் ஹேண்ட் கொடுத்து ஹவ் ஆர் யூ அப்படின்னு கேட்க முடியுமா? நல்லா இருக்குங்களா? எல்லாரோடையும் பேச முடியுமா? உங்களோட ஒரு நாளைக்கு வரலன்னா ஏன் வரலன்னு கேட்க முடியுமா? உங்களுக்கு கேட்க முடியுமா? அவங்களுக்கு என்ன ஆச்சு? அவங்க கஷ்டத்துல இருக்காங்களே, என்கிட்ட கொஞ்சம் பணம் இருக்கு, அவங்களுக்கு உதவி செய்யலாமே. இல்ல, ஆண்டவர் என்ன சொல்றாரு? உன் சகோதரனுக்கு உன்னை ஒழிக்காமல் இருக்கிறதும் அல்லவோ எனக்கு வந்த உபவாசம். உபவாசம்ன்றது வந்து ரிச்சுவல் கிடையாது, இட்ஸ் an எக்ஸ்பீரியன்ஸ். கிறிஸ்துவ வாழ்க்கையில் அல்லேலூயா. திருத்துவ கடவுளுடைய அனுபவம் அப்படிதான். இட்ஸ் நாட் a ritual, it's not a doctrine, it's an experience. அனுதினமும் நம்முடைய வாழ்க்கையில அதை அனுபவிக்க வேண்டும். அதுதான் கிறிஸ்துவ வாழ்க்கை. பிறரை குறித்த கரிசனை இல்ல, altruistic attitude. இயேசு கிறிஸ்து அதான் சொல்றார். அதாவது அவனவன் தனக்கானவைகளை அல்ல. பவுல் வந்து எங்க எழுதுறாரு? பிலிப்பியர்ல 2ஆம் அதிகாரத்துல எழுதுவார். இல்ல, பிலிப்பிய திருச்சபைக்கு எங்க இருந்து எழுதுறாரு? ஜெயிலில் இருந்து எழுதுறாரு, சிறைச்சாலையிலிருந்து எழுதுறாரு. அவனவன் தனக்கானவைகளை அல்ல பிறருக்கானவைகளையும் நோக்குவானாக, கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுளே. அப்புறம் கிறிஸ்தவர்களாய் வாழும்போது திரியேக கடவுளை தியானித்துக் கொண்டிருக்கிறனா நம்முடைய வாழ்க்கையில எப்படி திருத்துவம் ஒன்றா இருக்கிறதோ, திரியேக கடவுள் ஒன்றா இருக்கிறாரோ, அதெல்லாம் ஒரே சபையாகிய நாமும் ஒன்றா இருக்க வேண்டும். நமக்குள்ள வேற்றுமைகள், கருத்து வேறுபாடுகள், எரிச்சல்கள், பொறாமைகள், காழ்ப்புணர்ச்சிகள், கிரட்ஜஸ் எல்லாரும் வச்சிருக்கிறோம். உள்ளுக்குள்ளே இருக்கு. பக்கத்துல ஒன்னா உட்கார்ந்துக்கிட்டு ஒரே திருவிருந்து நம்ம எடுப்போம் இல்ல, ஒரே பாத்திரத்திலே நம்ம பானம் பண்ணுவோம், ஒரே அப்பத்தை நம்ம சாப்பிடுறோம். திருவிருந்தினுடைய நோக்கமே அப்படிதான் இல்ல. இட்ஸ் ஒன்லி a symbol இல்ல, இட்ஸ் an external sign of internal grace.
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையை வெளியரங்கமாக வெளிப்படுத்துகின்ற ஒரு அடையாளம் தான். ஆனா அது எதுக்கு அடையாளம்னா நம்முடைய ஐக்கியத்திற்கு அடையாளம் இல்ல, நம்முடைய ஃபெலோஷிப்புக்கு, கொய்னோனியா என்று கிரேக்கத்திலே சொல்லுவோம், அல்லது ஐக்கியமனே என்று சொல்லுவோம். ரெண்டுமே ஐக்கியம் தான். நம்ம ஒன்றாய் இருக்க வேண்டும் இல்ல, நம்ம ஆண்டவருடைய வேண்டுதல் அதுதான். நாங்கள் திருத்துவ கடவுளாகிய நாங்கள் ஒன்றாய் இருக்கிறது போல ஆண்டவரே இவர்கள் எல்லாரும் ஒன்றாய் இருக்கும்படி உம்மிடத்தில் நம்ம வேண்டிக் கொள்கிறோம். அப்படி நம்ம ஒன்றா இருந்தோம்னா இங்க இந்த சேர் எல்லாம் காலியா இருக்காது இல்ல, அப்படிதானே? பாஸ்டர் தான் போயிட்டு வீடு வீடா விசிட் பண்ணி எல்லாரையும் கூட்டிட்டு வரணுமா என்ன? அப்படி இல்லை. We need to work as a church. ஒரே சரீரமாகிய சபை, நம்ம கிறிஸ்து இயேசுவிலே ஏகமாய் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? கட்டப்பட்டு இருக்கிறோம். சோ நாம் அப்படிப்பட்ட ஐக்கியத்துக்குள்ளாய் வருகிறதை தான் ஆண்டவர் விரும்புகிறார். ஏன் சபை கூடி வருதலை அநேகர் விட்டு விடுகிறது போல நீங்களும் விட்டு விடாதீர்கள். ஏன் நம்மள வீட்டிலே உட்கார்ந்து ஆராதனை செய்ய முடியுமா? முடியாதா? இப்ப கொரோனாக்கு பிறகு நம்ம வந்து அந்த டிஜிட்டலைஸ் கிறிஸ்டியானிட்டி, வர்ச்சுவல் கிறிஸ்டியானிட்டிக்கு நம்ம போயிட்டோம். அப்படிதானே? வீட்டிலேயே உட்கார்ந்துட்டு ஆராதனை பண்றது, வர்ஷிப் பண்றது எல்லாம் அங்க பண்ணலாம். ஆனா அங்க என்ன இருக்காது? என்னங்க இருக்காது? ஐக்கியம் இருக்காது. ஐக்கியம் இருக்காது. இங்க அந்த ஐக்கியம் இருக்கிறது, இங்கே அந்த ஒன்றிணைப்பு இருக்கிறது, அந்த சகோதரத்துவம் இருக்கிறது. அதை தான் ஆண்டவர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறார். சரி, இந்த திருத்துவத்தை நம்ம வந்து எப்படி வந்து புரிந்து கொள்ள முடியும்ல? எப்படி நம்மளால அதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும்னா, ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் தான். இது கூட நமக்கு சரியான ஒரு விளக்கத்தை கொடுத்து விட முடியாது. சூரியனை நீங்க பார்த்திருக்கீங்க அப்படிதானே? சூரியன் வந்து பிதாவிற்கு அடையாளம். சூரியன் சன் இல்ல, பிதாவிற்கு அடையாளம். அதுல இருந்து ஒரு சூரியன் காலையில தோன்றும் போது என்ன வருது நமக்கு? முதல்ல என்ன வருது? வெளிச்சம் வருகிறது. அப்போ யார் வெளிச்சம்? இயேசு கிறிஸ்து. இந்த உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கின்ற ஒளியே அந்த மெய்யான ஒளி இல்ல. அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எதுல இருந்து வராரு? அதே சூரியன்ல இருந்து வராரு. வெளிச்சம் அது வேறயா? இல்ல, அப்படிதானே? அதே சூரியன் தான். இன்னும் கொஞ்ச நேரம் ஆச்சுன்னா என்ன வருது நமக்கு? சூடு, ஹீட். அதுதான் பவர் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். இது வந்து சிம்பிள் ஒரு மெட்டாஃபர் இல்ல. நம்ம வந்து திருத்துவத்தை புரிந்து கொள்வதற்கான, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவதற்கான ஒரு சின்ன மெட்டாஃபர். இந்த திருத்துவ கடவுள் நம்முடைய வாழ்க்கையில என்றைக்கும் ஆளுகை செய்கின்றவராக இருக்கிறார். நம்முடைய விசுவாசம் இந்த சத்தியத்தை அறிந்து கொள்ளும் போது முழுமையாக நம்முடைய வாழ்க்கையில செயல்படும். நமக்கு சாபம் இராது, நம்முடைய வாழ்க்கையில கவலைகள் இராது. நமக்கு எந்த தேவைகள் வந்தாலும் எந்த ஸ்பெஷலிஸ்டையும் நீங்க தேடி ஓடணும் இல்ல. நம்ம போஸ்டர்ஸ் எல்லாம் அடிப்பாங்க, என்ன வரம் பெற்றவர்? தீர்க்க தரிசன வரம் பெற்றவர். வேத வசனங்கள் எல்லாம் தீர்க்க தரிசனங்களால் நிறைந்திருக்கிறது என்று சொல்லி வேதம் சொல்கிறது. இதுல இருந்து வராத எந்த தீர்க்க தரிசனமும் யார் வாயிலிருந்து வராது. அதனால தயவு செய்து இதை போய் நீங்க படிங்க. Go back to the basics. சத்தியத்தை அறிந்து கொள்ளுங்கள். சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். திருத்துவ கடவுளை நாம் விசுவாசிக்கும் போது நம்முடைய வாழ்வில் எல்லா சூழ்நிலைகளையும் கர்த்தர் மாற்றி நம்மை ஆசீர்வதிப்பார் என்பதிலே எந்த ஒரு சந்தேகம் இல்லை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரு விசை கூட அருமையான போதகருக்கும் திருச்சபையாருக்கும் என்னுடைய நன்றியை நான் முடித்தார். God bless you. திருச்சபை சார்பாக பாஸ்டர் எபினேசருக்கு நான் மிக நன்றி சொல்ல விரும்புகிறோம். மிக அருமையாக திருத்தவர் குறித்து விளக்கம் சொன்னாங்க. அதுதான் ப்ரொஃபஸரோட திறமைகள். நானே நிறைய காரியங்கள் கற்றுக்கொண்டேன் பாஸ்டர். ஆக திருத்தவர் பிதா குமாரன் பரிசுத்தாவி என்ற ஒரே மனிதர் தான் ஆண்டவர். 3 கடவுள் சிலர் வந்து தப்பாக புரிகிறார். 3 தேவன், பிதா ஒரு தேவன், குமாரன் ஒரு தேவன், பரிசுத்த ஒரு தேவன் இல்லை, 3 பேர். ஆனால் அவங்களோட ரோல் வெவ்வேறையாக மிக அருமையாக பாஸ்டர் நம்மளுக்கு விளக்கினாங்க. நல்ல ஒரு பாவனை பைபிள் ஸ்டடி நிறைய காரியங்கள் இருக்கு. Thank you, Pastor. Thank you. We are honored to have you today. Yeah, me too. Okay, கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இப்போது நாம் ஒரு காணிக்கை பாடல் பாடி தேவனுக்கு